Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 7 days weight loss challengeல இன்னைக்கு பாத்தீங்கன்னா day 4 ஆயிடுச்சு. இது ஒரு intermittent fasting. ஆல்ரெடி இத பத்தி நான் டீடைலா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு 7வது நாள் இனி ஒரு 3 நாள் கூட இருக்குது. 7 நாள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு என்னை பார்த்தா பெருசாக வெயிட் லாஸ் ஆன மாதிரி இல்லை. பார்க்குறப்போ கொஞ்சம் இன்ச் லாஸ் ஆன ஃபீல் இருக்குது. பட் இன்ச் லாஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக என்னோடய வெயிட் குறையவே செய்யாது, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிப்ரவரி மந்த் ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் நினைக்கிற அளவு எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், கண்டிப்பாக என்னால் முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் இப்போதைக்கு பொறுமையாக தான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப அவசரமெல்லாம் கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம கலோரி டயட் அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வெயிட் லாஸ் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். இந்த 7 days கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து 10 days ஓட்ஸ் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து அடுத்ததாக நமக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின். நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க கமெண்ட்ஸில். குறிப்பாக சில கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நான் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் டயட்டு ஃபாலோ பண்ணுறோம், லோ கார்ப் டயட்டு ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற டயட்டு ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருக்கேன். ஆனால் கமெண்ட்ஸில் மட்டும் நம்ம சின்னதாக ரிப்ளை பண்ணுறப்போ ஒரு வேளை அவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதையே உங்களுக்கு இது மாதிரி எத்தனை பேர் கேட்காம இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் லோ கார்ப் டயட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னென்ன ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அதில் சொல்கிறது வந்து கஞ்சி, அப்புறம் வந்து நம்ம ராகி, கம்பு, கூழ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அது எதுவுமே லோ கார்பு கிடையாது. நீங்கள் ஓட்ஸ் எடுத்தால் கூட அது வந்து லோ கார்பு கிடையாது, அது கலோரி டயட்டுக்கு மாறும். லோ கார்ப் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டோட அளவு குறைவாக எடுக்கிறது. உதாரணத்துக்கு 70 to 80க்குள்ள. அதுவே பேலியோ கீட்டோ அப்படின்னா 40-50க்குள்ள தான் கார்போஹைட்ரேட்டோட அளவு இருக்க முடியும். ஸோ அது என்ன 70 to 80 இல்லை கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, மாவுச்சத்து நம்ம தினசரி எடுக்கிறோம் இல்லையா, அரிசி, பருப்பு, தானியங்கள், அப்புறம் வந்து மில்லட்ஸ் எல்லாமே தானியங்கள் தான். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த வரகு, சாமை, தெனை, அப்புறம் வந்து சுண்டலில் கூட கார்போஹைட்ரேட் அதிகம்தான். அதனால தான் அதை ரொம்ப எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் எல்லாம் இருக்கிறது தான் மாவுச்சத்து. இந்த மாவுச்சத்து அதிகமான உணவுகள் எடுக்கிறப்போ நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இல்லைன்னா அது ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸாக இருக்கும். இந்த குறிப்பாக நீங்கள் இனிப்பு, அப்புறம் வந்து அந்த காரம், எண்ணெயில் வறுத்த பொரிச்ச உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறப்போவே உங்களுக்கு ஓரளவு வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது கூடவே நீங்கள் கார்போஹைட்ரேட்டோட அளவையும் குறைவாக எடுக்கிறப்ப மட்டும்தான் அது ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதை தான் நான் எனக்கு 3 மாதத்தில் 27 கிலோ குறைச்சது அப்படின்னு நான் சொன்னது அந்த டயட்டு தான். மற்றபடி நீங்கள் இப்போது இல்லை மில்லட்ஸ் நாங்கள் எடுக்கவே கூடாதா, இல்லை கஞ்சி எடுக்கவே கூடாதான்னு கேட்டால் எடுக்கலாம். அதோட வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ப்ராசஸாக இருக்கும். பட் அது வந்து லோ கார்ப் டயட்டு கிடையாது, அது கலோரி டயட்டு. கலோரி டயட்டில் நமக்கு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதில் வந்து நான் கலோரி டயட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். 900 கலோரி வர்ற மாதிரி நான் கால்குலேட் பண்ணிப்பேன். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சில நாள் அது வந்து 1000 கலோரி வரைக்கும் கூட போகுது. அதில் வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இருந்தும் நான் ஏன் இப்போ அதுக்கு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே காரணம் தான். எனக்கு நிறைய வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம், ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட 2 வாரம் நான் லோ கார்ப் டயட்டு ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு கேப் விடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் இந்த டயட்டுக்குள்ளே வந்திருக்கேன். நீங்கள் ஃபாஸ்ட் வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது 1 மாதமாவது, அதாவது லோ கார்ப் டயட்டுக்கு வர்றீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 1 மாதமாவது அந்த டயட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சீட் மீல் இடையில வைக்கவே செய்யாதீங்க. நீங்கள் குறைஞ்ச வெயிட்டு கண்டிப்பாக அதில் ஏறிடும். அது அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். மறுபடியும் அதை குறைக்க நீங்கள் போராடணும். அதை விட 1 மாதம் நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலோரி டயட்டுக்கு மாறலாம். ஸோ நீங்கள் லோ கார்ப் டயட் அப்படின்னா என்ன, கலோரி டயட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்திலே நீங்கள் டயட்டை சரியாக ஃபாலோ பண்ணாமல் போவீங்க. ப்ளீஸ் போடுற வீடியோஸை கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலை அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சிஸ்டர் நாங்கள் வந்து லோ கார்ப் டயட்டை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த லோ கார்ப் டயட்டை விட்டுட்டு நாங்கள் வந்து நார்மல் லைஃபுக்குள்ளே போகிறப்போவோ இல்லை கலோரி டயட்டுக்குள்ளே போகிறப்போவோ எங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க. நான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா,
லோ கார்ப் டயட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் கலோரி டயட்டாக இருக்கட்டும் இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், எந்த டயட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த டயட்டை விட்டுட்டு வெளியே வர்றப்போ உங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் கெயின் ஆக தான் செய்யும். அதனால தான் நான் முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்போ உங்களுக்கு 75 கிலோ வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 73 கிலோவாவது வெயிட் லாஸ் பண்ணணும். அதை விட ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இன்னொரு டயட்டுக்குள்ளே, அந்த லோ கார்ப் டயட்லேருந்து கலோரி டயட்டுக்குள்ளே மாறுற அந்த கேப்பில் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களுக்கு அதிகமாக வெயிட் அதிகம் போடாது. அப்புறம் நீங்கள் கலோரி டயட்டுக்குள்ளே போய் அந்த டயட்டு பழகிறப்போ வெயிட் கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்வேன். இது வந்து லோ கார்ப் டயட்டில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் கலோரி டயட்டில் ஃபாலோ பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான், இதே விஷயம் அங்கேயும் நடக்க தான் செய்யும். கலோரி டயட்லேருந்து நீங்கள் லோ கார்ப் டயட்டுக்கு மாறுறப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் லாஸ் தான் ஆகும். அதுவே கார்ப்லேருந்து லோ கார்ப் டயட்லேருந்து லோ கலோரி டயட்டுக்கு நீங்கள் மாறுறப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா நம்ம அங்கே நிறைய உணவுகளை தவிர்க்கிறோம் இல்லையா, அரிசி சார்ந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு தான் நம்ம வந்து லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறோம். கலோரியில் அதெல்லாம் எடுப்போம், அதோட கலோரியோட அளவு மட்டும்தானே குறைக்கிறோம். அதனால தான் இந்த வித்தியாசம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸுக்கு கலோரியை விட கார்புக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கார்போஹைட்ரேட்டோட அளவு கண்டிப்பாக நீங்கள் குறைவாக தான் எடுக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ சிலர் வந்து நம்ம போடுற போஸ்ட்டு கீழே சோறு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படி இருந்த ஒரு ஆள் தான். 3 வேளை சோறு சாப்பிட்ட ஒரு ஆள் இப்போலாம் நான் சோறு சாப்பிடணும் அப்படிங்கிறதே சில நாள் மறந்து போயிடுற அளவுக்கு இந்த டயட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். இந்த டயட்டுக்குள்ளே வந்து நான் ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படின்னா, எனக்கு இப்போ வந்து 35 என்னோட ஏஜ். எனக்கு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுகர் பிபி இருக்குது. ஒரு 26 27 வயசு ஆகுறப்போ ஓவர் வெயிட்னால பயங்கரமாக மூட்டி வலி வந்துச்சு. அப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறப்போ டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த வயசுலேயே வந்து உனக்கு மூட்டி வலி வந்திருக்கு, 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அப்போ சின்னவ கை குழந்தை, ஸோ 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நீ இப்போவே வெயிட் லாஸ் பண்ணிதாம்மா ஆகணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைனா அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கனால மேபி உனக்கு 30 வயசு தொடுறப்போ சுகர் பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என் அம்மாவுக்கு வந்து 29 வயசுலேயே வந்து சுகர் வந்துச்சு. அம்மா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை மாதிரி உனக்கு கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா நீ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களே சொன்ன விஷயந்தான், அதுக்கப்புறமா தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி டயட்டுக்குள்ளே வந்தேன். டயட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நீங்கள் டயட்டில் வந்து வெயிட் லாஸ் பண்ணாலும் கூட கலோரி டயட்டில் இல்லாத ஒரு விஷயத்த நான் கார்ப் டயட்டில் நோட் பண்ணது என்னன்னா, நமக்கு பிபி சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு கார்ப் டயட்டில். நம்ம லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிபி சுகர்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படிங்கிறது நான் படித்த விஷயம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது இப்போ வரைக்கும் சக்ஸஸாக தான் இருக்குது. உடம்பளவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு அன்ஹெல்த்தியான பர்சன் தான், ரொம்ப சோர்வான லேசியான பர்சன், நடக்க முடியாது, ரொம்ப தூரம். அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன், ஒரு 48 கிலோ, ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன், அப்போல்லாம் குண்டாக இருக்க மாட்டேன். ஆனால் உடல் அளவில் ரொம்ப சோர்வான ஒரு பிள்ளைனா. அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக பிபி சுகரெல்லாம் வந்திருக்கும், வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்துச்சு. ஆனால் அதை தொடாமல் நான் இப்போ வரைக்கும் போகிறேன் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே காரணம் என்னோட உணவு முறைகள் தான். ஸோ லோ கார்ப் டயட்டு எனக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி லோ கார்ப் டயட்டுக்குள்ளே வரேன். அதில் வந்து ஃபேட் நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். நான் லோ கார்பு தான் எடுக்கிறேன், ப்ரோட்டீனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆனால் ஃபேட் பக்கம் நான் அதிகம் போக மாட்டேன். இது என்னோட டயட்டில் இருக்க டிஃப்ரெண்ட். பேலியோக்கும் நான் ஃபாலோ பண்ணுற டயட்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து ஃபேட் பக்கம் நான் போகவே மாட்டேன். ரொம்ப ரேராக எப்போவாது எடுத்துக்கிறது, மற்றபடி நான் ஃபேட் வந்து எடுக்கிறது கிடையாது. நான் டயட் ஆரம்பித்த டைமில் வந்து பேலியோ டீன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பட்டர் காஃபி இருக்கு இல்லையா, பட்டர் காஃபி, புல்லட் ஃப்ரூ காஃபி, இந்த ரெண்டுமே நான் எடுத்துப்பேன். பட்டர் டீ புல்லட் ஃப்ரூ காஃபி, இந்த ரெண்டுமே நான் எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் ஃபேட்டு தான், அது என்னோட வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபேட் போகிறப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் ஃபாஸ்டான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் அது வேண்டாம், ரொம்ப உங்களுக்கு குழம்பு, உங்களை நீங்களே குழப்பிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த டயட்டை விட்டு நீங்கள் வெளியே வர்றப்போ எந்த டயட்டாக இருந்தாலும் அது இருக்கும். இப்போது நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, வெயிட் லாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் லைஃபுக்குள்ளே போகலாமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பீங்க. நான் அதுக்கு சொல்கிற போதுலேருந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அது உங்களால் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்ச உணவை சீட் மீல், ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை சீட் மீல், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சீட் மீல்னு வச்சு நீங்கள் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சீட் மீல் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஓகேவா?
ஆனால் அது வந்து நீங்கள் வாழ்க்கை முழுசாக பழையது மாதிரி சாப்பிடவே முடியாது. அப்படி முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் நம்ம வெயிட் கெயின் ஆகி மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணி மறுபடியும் நம்ம அதே சாப்பிட்டா நமக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். வெயிட் லாஸ் ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, அது டெம்பரரி தான். நீங்கள் அது மறுபடியும் நீங்கள் டயட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். மறுபடியும் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், கூட வந்து பேலன்ஸ்டாக ஃபுட்டு சாப்பிடலாம். 10 நாளைக்கு ஒரு முறை சீட் மீல் டேன்னு ஒன்று வச்சு அந்த நாளில் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவுகளாக சாப்பிடலாம். இல்லை கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு 5-6 மாதம் இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 10 கிலோ வெயிட் போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஓடி குறைக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். இது வந்து தற்காலிகமானது தான். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது. அடுத்த டவுட், சிஸ்டர் நீங்கள் வெயிட் லாஸுக்காக அந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா, இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா, இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பீங்க. காலேஜ் படிக்கிறப்போ ஒரு 17-18 வயசில் வந்து எனக்கு வந்து அந்த டைம் தான் நான் கொஞ்சம் வெயிட்டு போட ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, ஏன் வெயிட் போட்டேன், இந்த கொஸ்டின் அப்படியே நிறைய கொஸ்டின். அந்த டைம் நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் ப்ளஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் எனக்கு இருந்துச்சு கொஞ்சம். அதெல்லாம் தான் என்னோட வெயிட் கெயினுக்கான காரணங்கள். வாக்கிங் போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் ஃபுட்டில் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, ஏன் டக்குன்னு வெயிட்டு போட்டுச்சு, என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டலில் போய் பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் போகணும், நிறைய செக்அப் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. யாருமே எனக்கு வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான் காரணமா, அதுக்கு நீ இந்த மாதிரி ஃபுட் சார்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த டைம்லாம் சொல்லியிருந்தா என் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஏன் அப்போ வந்து யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது, இதை பற்றின புரிதல் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யாரையும் குறை சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் ஏமாந்த ஒரு விஷயம் தான் என்னோட வெயிட் லாஸ். எனக்கு என்னோட வெயிட் கெயினுக்கான காரணங்கள் அது. சில டாக்டரோட கன்சல்டேஷன் படி சில டேப்லெட் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, காலேஜில் சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு வந்து ஒரு 2-3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அந்த வெயிட் போட தான் செஞ்சுது. இன்னொன்று, இந்த ப்ராடக்ட் மேலெல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே கிடையாது. டேப்லெட் எல்லாம் ரொம்ப விரும்பி நான் எடுக்க மாட்டேன். என்னமோ அது வந்து வீட்லேயே அதுக்கு எதிர்ப்பு அந்த டைம் இருந்துச்சு. நீ இப்படி இருந்தால் கூட எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா அந்த டைம் என்னோட பெரிய அக்கா ஒருத்தங்க இறந்து போகிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து மொத்த ஃபேமிலியும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க டைம். இதை சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால் எந்த விதத்தில், ஏன்னா அவங்களோட டெத்துக்கு மெடிசன் காரணமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து பெரிய விஷயம் வேறு. அதனால் ஃபேமிலியில் எல்லாருக்கும் டேப்லெட் எடுக்கிறது வந்து அந்த டிப்ரெஷனில் தான் நான் ஓவர் வெயிட் போட்டேன். அந்த பயம், பதட்டம், அந்த டிப்ரெஷன் இல்லைன்னா அப்புறம் ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஃபேமிலியில் ஒரு பயம் இருந்துச்சு, இந்த டேப்லெட் எடுக்கிறனால வெயிட் லாஸுக்கு இதை எடுக்கிறா அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஏதாவது எடுக்கிறான்னா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா இன்னொரு பிள்ளைய இழந்துடுவோம் அப்படிங்கிற பயம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால் நான் என்ன வந்தாலும் பரவாயில்லம்மா நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். வீட்டில் பயங்கர எதிர்ப்பு எனக்கு இருந்துச்சு அந்த டைம். அதனால் எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கலை. உண்மையிலே வந்து அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு வந்து என்னோடய ஃபேமிலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த டைம் அதை எடுத்திருந்தா மேபி ஃப்யூச்சரில் ப்ராப்ளங்கள் வந்திருக்கலாம். அப்போத்துலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் வெயிட் லாஸுக்கு நான் எடுக்கிறதில்ல, யார் சொன்னாலும் எடுக்கிறதில்ல. அந்த ஹனியில் வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, அது குடிச்சே எனக்கு 10 நாள் கண்டினியூவாக குடிச்சு எனக்கு வீசிங் வரைக்கும் போயிடுச்சு. அதனாலேயே அது பக்கம் போகிறதில்ல. க்ரீன் டீ எடுத்து வெறும் வயிற்றில் எடுக்க தெரியாமல் எடுத்து செய்ய தெரியாமல் செஞ்சு நிறைய சொதப்பி இருக்கேன். வெறும் வயிற்றில் க்ரீன் டீ எடுத்து பிபி லோ ஆகி அந்த அளவுக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த வெத்தலையில் மிளகு வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா, எனக்கு அல்சர் இருக்குது, ஆல்ரெடி அல்சர் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அப்போ வந்து அந்த வெத்தலையில் மிளகு வச்சு சாப்பிட்டு எல்லாமே பயங்கரமாக புண்ணாயிடுச்சு. ஏன்னா வெத்தலை ரொம்ப காரமாக அதை என்ன சொல்ல, நாங்கள் அதை வந்து கடுப்புன்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் எரிவு அதிகமாக இருக்கும், எரிச்சல் அதிகமாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அது கூட வந்து மிளகும் வச்சு சாப்பிட்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் வச்சு சாப்பிட்டேன்னா எல்லாமே வெந்து புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போத்துலேருந்து வெயிட் லாஸுக்காக எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கிறது கிடையாது. நான் உங்களுக்குமே அதுதான் சொல்லுவேன். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் உங்களால் பண்ண முடியும். தேவையில்லாமல் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு காசு, அதில் செலவு பண்ணுற காசு வந்து டயட்டில் சாப்பிட்றதுக்கு நட்ஸ் வாங்குறது, தேவையான பொருட்கள் இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும். இல்லை ஜிம்முக்கு பீஸ் கட்டி உங்களால் ஜிம்முக்கு போக முடிஞ்சால் போங்க, அது கூட ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் எதுலேயோ ஒன்றில் செலவு பண்ணுற காசை உங்கள் உடம்பை நீங்களே பார்த்துக்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது.
ஸோ அதனால் எந்த ப்ராடக்ட்டுக்கும் எப்போவுமே நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறதும் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற சில கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, சிஸ்டர் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது அதுக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்ட்டு. இதுக்காகலாம் நான் என்னோட உடம்புக்கு எடுத்துக்க முடியாது, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களெல்லாம் நான் அதனால தான் எப்போவுமே பண்ணுறதே கிடையாது. தேவையில்லாமல் அதில் என்ன சேர்க்குறாங்க என்ன எதுவும் தெரிஞ்சுக்காமல் நான் எதுவும் பண்ணுறதா ஐடியாவே கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி ப்ராடக்ட் எதுக்குமே நான் ரிவ்யூ கொடுக்குறது இல்லை. ஸோ அதனால தான் அதை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அது வந்து என்னோட சேனலில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் பேசி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிப்பாங்க, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ டிலீட் பண்ணிவிடுவேன். சிலது நமக்கு வியூவில் காமிக்கவே செய்யாது கமெண்ட்ஸு. அதனால எனக்கு அது பொறுப்பே கிடையாத ஒரு விஷயம். ஸோ அதனால் ப்ளீஸ் அது ப்ராடக்ட் எதுவும் வேண்டாம், டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி டீட்டெயிலாக. ஓகேவா? தண்ணி நிறைய குடிங்க, டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நல்ல வெயில் காலம், தர்பூசணி எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. மதியம் வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க தர்பூசணி. ஸோ நிறைய சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நிறைய வெஜிடபிள் சாப்பிடுங்க. அப்புறம் என்ன, நல்லா தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஒரு 8 மணி நேரம் முடிஞ்ச அளவு நல்லா தூங்குங்க, நிம்மதியாக ஆரோக்கியமாக இருங்க. டயட்டுன்னு ஓவராக டிப்ரெஷன் ஆக வேண்டாம். மெதுவாக வெயிட் லாஸ் ஆனால் கூட போதும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க. கூடவே முடிஞ்சா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். கூடவே ஹிப் ரெடியூஸுக்கான ஒர்க் அவுட் தனியாக கொடுத்துட்ருக்கேன். ஹிப்பு வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கேன், இப்போவும் ஹிப்பு தெரியுது. அதனால் அதுக்காக தனியாக எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ ரொம்ப லந்தியாக போகிறதுனால விளாக் இதில் சேர்க்க முடியாது. இப்போதைக்கு ஹிப் ரெடியூஸுக்கான எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே 30 மினிட்ஸும் சும்மா ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் அவுட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எழும்பினோடனே தண்ணி மட்டும்தான் எடுத்துட்டு காலையில் ஒரு சின்ன கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். நான் டீ தூள் வந்து லைட்டாக தான் சேர்த்துப்பேன், ரொம்ப டார்க்காக போட்டு குடிக்க மாட்டேன். சிலர் பால் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நான் டீ தான் எடுத்திருக்கேன். அது அடுத்ததாக காலை உணவுக்காக எக் ஸ்கிராம்பிள் எடுத்திருந்தேன். கூட வந்து இப்போ வாட்டர்மெலன் சீசன் அப்படிங்கிறனால வாட்டர்மெலன் 2 நாளாகவே இப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் வந்து கொஞ்சம் நட்ஸ் எடுத்துப்பேன். காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ எப்போ வேணாம், ஒரு கைப்பிடிக்குள்ளே வர மாதிரி கண்டிப்பாக டெய்லி கொஞ்சமாவது நட்ஸை நான் எடுத்துப்பேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் இட்லியும் ரொம்ப பிடிக்காதனால 4 எடுத்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஒரு டீயோட முடிச்சிருந்தேன். வேணும்னா இது கூட ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், எனக்கு பசி இல்லை, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.